ஹலோ யோஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் மணியன் பத்தி தான். அதாவது ரசிகர்களையும் ரசிகன் மணியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இவருதான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்ட். இவர் எதனால ட்ரெண்ட் ஆனாரு அப்படின்னு அலசி ஆராய்ந்துதான் தெரிய வந்தது. இவரு ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிருக்கிற ஒரு பிரபலம். இன்ஸ்டாவிலும் சரி யூடியூப்லயும் சரி 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஃபுளுசர். இவர் திடீர்னு இவரை பத்தி பரபரப்பா எல்லாரும் பேச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வீடியோ கால் தான். அந்த வீடியோ கால்ல என்ன இருந்துச்சு, ஏன் இவரை பத்தி எல்லாருமே அதிகமா இவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். இவர் ஒரு ஈவெண்ட்ல இருந்திருக்காரு. அப்பன்னு பார்த்து கண்டினியூஸா ஸ்னாப் சாட்ல அவங்களுக்கு ரிப்பீட்டடா கால் வந்துட்டே இருந்திருக்கு. இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுனால இப்ப பாரு இந்த காலை நான் அட்டன் பண்றேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையும் அட்டன் பண்ணிட்டு பேஸ் காட்டுன்னு சொல்றாரு. இதுதான் அந்த வீடியோ. பிளஸ் இதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அவரோட தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோசியல் மீடியா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அவர் தான், இதை நீங்க காலேஜுக்கு ஏன் கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி இன்ஃபுளுசர் தான் உங்களுக்கு காலேஜுக்கு கெஸ்டா வரணுமா அப்படின்னு பயங்கரமா சோசியல் மீடியா ஃபுல்லாவே கழுவி ஊத்துறாங்க. அப்படி அந்த வீடியோ கால்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூடா யாரோ ஒரு கேர்ள் நிக்கிற மாதிரிதான் இருந்திருக்கு. இதனாலதான் இப்ப அவரை எல்லாருமே சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. இவரைத்தான் நீங்க காலேஜுக்கு கூப்பிட்டீங்களா கெஸ்டா அப்படின்னு எல்லாருமே இப்ப கொந்தளிக்கிறாங்க. பட் அவரோட தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா இல்ல, அதுல நம்ம பேஸ் காட்டுன்னு சொன்னது நான் தான், அந்த கால் அட்டன் பண்ணதும் நான் தான், பட் அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாவே எடிட்டிங் அப்படின்னு அவரோட தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே இவர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல அது நீங்க தான் பெரிய பிக் இஷ்யூவா இதை ஒரு கொண்டு போயிட்டாங்க. இதனால அவர் ரொம்ப மன வருத்தத்தோட வீடியோ போட்டுருக்காரு. அது நான் இல்லைன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சைபர் கிரைமுக்கும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இது இவருக்கு மட்டும் நடக்கல, இது ஒரு இன்ஃபுளுசர், அதனால இது பெருசா பேசப்படுது. பட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டோட எஃபி ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணவங்க சும்மா இருக்காம ஃபுல்லா நியூடாவே போட்டோ போடுறது, போஸ்ட் போடுறது அப்படின்னு ரெகுலராகவே அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்குமே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் என்னன்னா வீடியோ காலிங் செக்ஸ் அப்படின்னு அனுப்புறாங்க. இவங்க அதை கண்டுக்கல. சோ ஓகே, இது நம்ம கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. மறுபடியும் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கு, பட் இவங்க மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு உடனே வீடியோ கால் பண்றாங்க. அந்த வீடியோ கால் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் அந்த வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஐடியா பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுங்காட்டி அவனா இப்படி பண்றான், அவங்களா இப்படி பண்றான்னு இந்த பொண்ணுக்கு ரொம்ப டவுட்டாவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் தெரியாது, இல்ல என்னோட எஃபி ஐடியை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐ வில் கால் த போலீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அவங்களுக்கு அந்த மெசேஜ் போட்ட அடுத்த செகண்டே அவங்க ஆல்ரெடி ஒரு மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, வீடியோ கால் இந்த செக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட மெசேஜ் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் கால்ஸ், அன்வான்ட் மெசேஜ், அது மட்டும் இல்லாம அன்வான்டா இந்த லிங்க் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம டச் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன்னா இப்ப நிறைய ஹேக் பண்றாங்க. அவர் ஒரு பெரிய இன்ஃபுளுசர். சோ அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அவர்கிட்ட காசும் கேட்டிருக்கலாம், இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அதனால கூட இவங்க வெளியே அப்படி எடிட்டிங் எல்லாம் பண்ணி போட்டிருக்கலாம். இதே ஒரு நார்மல் பீப்புளா இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உடனே அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல எடுத்து அந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம தப்பு வீடியோஸ் அனுப்புறது, தப்பு மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி பண்றாங்க. சோ நம்ம தான் அவேர்னஸா இருந்துக்கும். நம்ம ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன நம்ம பண்ணணும், எப்படியெல்லாம் அதை நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எடுத்ததும் நம்ம அதை அட்டன் பண்றது, அதை டச் பண்றது, அவங்களுக்கு ரிப்ளை பண்றது அப்படிங்க நம்ம போக 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 அது நமக்கு தான் டேஞ்சர். அவங்க அதெல்லாம் வேணும்னு அவங்க பண்றாங்க. ஸோ நமக்கு தான் டேஞ்சர். நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.